1987 வருஷம் டிசம்பர் 24ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு இருந்த மூத்த அரசியல் தலைவர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய நாவலர் நெடுஞ்செழியன் முதலமைச்சர் ஆயிறாருங்க. 1987 டிசம்பர் 24ல இருந்து 1988 ஜனவரி 7 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நாள் இடைக்கால முதலமைச்சரா நாவலர் நெடுஞ்செழியன் ஆகுறாரு. இதுக்கப்புறம் ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சர் ஆயிறாங்கங்க. ஜானகி அம்மையார் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது. அவங்க அரசியல்ல கிடையாது. அவங்க வீட்ல இருந்தவங்க தான். ஆனாலும் அவங்கள கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் படி எம்எல்ஏ இல்லாத ஒருத்தர் கூட முதலமைச்சர் ஆக முடியும். அவங்க அடுத்த 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆனா போதும். முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள எம்எல்ஏ ஆனா போதும். அது வரைக்கும் எம்எல்ஏ இல்லாதவங்களும் முதலமைச்சர் ஆக முடியும். அந்த அடிப்படையில ஜானகி அம்மையாரை கூட்டிட்டு வந்து முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. 1988 ஜனவரி 7 இருந்து ஜனவரி 30 வரைக்கும் ஒரு 23 நாள் ஜானகி அம்மையார் முதலமைச்சரா இருக்கிறாங்கங்க.